வணக்கம். அரசு பள்ளியின் முன்னாள் மாணவராக பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்ட போக்குவரத்து துறை அமைச்சர், 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 100% மாணவர்கள் கல்லூரியில் படிக்கின்ற சூழல் ஏற்படும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் பெருமையுடன் கூறினார். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் மருதூர் மற்றும் காட்டத்தூர் அரசு ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் காட்டத்தூர் அரசு நடுநிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவரான போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தோல் திருமாவளவன், மாவட்ட ஆட்சியர் ரத்தசாமி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் நம் பள்ளி நம் பெருமை என ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விழாவில் பள்ளியின் சார்பில் முன்னாள் மாணவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சால்வி அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இவ்விழாவில் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், போக்குவரத்து வசதி இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த கிராமத்தில் இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு இப்பள்ளியில் கல்வி பயின்றவர்கள் பலர் சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கின்றனர். நான் இந்த பள்ளியில் படித்த போது என்னுடன் படித்த மாணவர்கள், எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக உள்ளது. நான் ஆண்டிமடம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஆண்டிமடம் தொகுதியில் உள்ள பல்வேறு பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டது. குறிப்பாக தொடக்கப் பள்ளியாக இருந்த 42 பள்ளிகள் நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டன. பல்வேறு பள்ளிகளில் இருந்த ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதை நினைவு கூறுகிறேன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் கடைசி 3 இடத்தில் இருந்த அரியலூர் மாவட்டம் இவ்வாண்டு 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதலிடம் பிடித்தது மகிழ்ச்சிக்கு உரியது. இந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள ஆசிரியர்கள் தங்களது பணியினை சிறப்பாக ஆற்ற வேண்டும். கல்விதான் நமக்கு முக்கியம் என்பதை உணர்த்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார். இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் உயர்கல்வி படிப்பவர்கள் எண்ணிக்கை 27% இருந்தபோது தமிழ்நாட்டில் 52% உயர்கல்வி படிப்பவர்களாக இருந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சரின் புதுமை பெண் மற்றும் நான் முதல்வன் திட்டங்களில் தற்பொழுது 82% மகளிர் உயர்கல்வி படிப்பவர்களாக உள்ளனர். இன்னும் 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 100% மாணவர்கள் கல்லூரி படிக்கின்ற சூழல் ஏற்படும். எனவே நமது பிள்ளைகளுக்கு எக்காரணத்தை கொண்டும் கல்வியை நிறுத்தாமல் அவர்கள் கல்வி கற்க வைக்க வேண்டும் என கூறினார். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். இந்த பகுதி கல்வியில் முன்னேறுவதற்கு மிக உறுதுணையாக செய்து கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய அரியலூர் மாவட்டம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியிலே முதலிடத்திற்கு வந்திருக்கிறது. ஒரு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். தொடர்ந்து இந்த நிலை நீடிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய பங்கை சிறப்பாக ஆற்ற வேண்டும். இன்றைக்கு கல்வியை மிக முக்கியம் என்பதை உணர்த்துகின்ற வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பான திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகள் எல்லோரும் கல்லூரி கல்வியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பா அரசு பள்ளியில 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தால் அவங்க கல்லூரி படிக்கிற காலத்தில் மாதம் ரூபாய் 1000 வழங்கும் என்ற அந்த திட்டத்தை 3 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்தார். அதற்கு முன்பாக இந்தியாவிலேயே கல்லூரி கல்வி படிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை எந்த மாநிலம் அதிகம்னா நம்முடைய மாநிலம் தான், தமிழ்நாடு 52% இருக்கும். இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் 27% தான் கல்லூரி கல்வி பெறுகிறவர்களாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் மோடி அறிவித்தார், நாம் தமிழ்நாடு இந்தியாவினுடைய கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும், 27% இருப்பதை 50% உயர்த்துவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அவர் அறிவித்த நேரத்திலேயே நாம் 52% இருந்தோம். இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தையும் தமிழ் முதல்வர் திட்டத்தையும் நம்முடைய முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட 85% பேர் எல்லோரும் உயர்கல்வி பெறுகின்ற சூழல் வந்திருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளில் 100% பிள்ளைகளும் கல்லூரியிலே போய் படிக்கிறார்கள் என்ற நிலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்துவார்கள். இந்தியாவில் கல்வியில் சிறந்த மாநிலம் நம்முடைய மாநிலம் என்கின்ற ஒரு நிலை வரும். எனவே அந்த அளவிற்கு கல்விக்கு நம்முடைய முதல்வர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளை கல்வி கற்க வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.